வேத வசனத்தை நாம் வாசிக்க வாசிக்க நம்மிடத்தில் இருக்கிற துர்க்குணங்கள் எல்லாம் நீங்கி அது நம்மை சுத்திகரித்து நாம் நற்குணங்களால் நிரம்பி இருப்போம். அப்பொழுது நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுவதற்கு தகுதியுடையவர்களாய் நாம் மாறுகிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எஸ்தர் 2ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடந்து நீதியின் பாதையில் நாம் வாழும் பொழுது, அந்த பாதையில் நடந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நமக்கு தேவையான எல்லாவித உதவிகளும் நம்முடைய தேவைகள் நிறைவாக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய பல மனிதர்களையும் ஏற்படுத்துவார். அவர்கள் மூலம் நமக்கு தயை கிடைக்க செய்வார் என்பதை இந்த வேத பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அகாஸ்வேரு ராஜா பஸ்தியை அனுப்பிவிட்ட பின்பு அவர் மிகவும் வேதனையோடு இருந்தார். ராஜா வஸ்திக்கு செய்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் அவருடைய ஊழியக்காரர்கள், அதாவது ராஜாவின் அரண்மனையில் இருந்த அகாஸ்வேரு ராஜாவின் மிக முக்கியமான மிகப்பெரிய அதிகாரிகளாய் இருந்தவர்கள் ராஜாவுக்கு வேறொரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதை ராஜாவினிடத்தில் சொன்னார்கள். ராஜாவினிடத்தில், நீ தேசம் எங்கும் இருக்கிற அழகான பெண்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்களை கன்னிமாடத்திற்கு வரவழைத்து அங்கு 1 வருடம் அவர்களை தங்க வைத்து அவர்கள் சுத்திகரிப்புக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து அதன் பின்பு அவர்களில் சிறந்தவர்களை ராஜா தெரிந்து கொள்ள வேண்டும். ராஜாவின் விருப்பத்திற்கு ஏற்ற பெண்ணை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த பெண், தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பெண் வஸ்திக்கு பதிலாக ராணியாக இருப்பார் என்று முடிவு செய்யப்பட்டு ஊழியர்கள் ராஜாவினிடத்தில் சொன்னார்கள். உங்களுக்காக கன்னி பெண்ணை தேட வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களுடைய சொல்லை கேட்டு ராஜா அப்படியே நடந்தார். அதாவது சட்டம் இயற்றினார். தேசம் எங்கும் இருக்கிற அழகான பெண்களை, திருமணமாகாத பெண்களை அழைத்து வரும்படி ராஜா சொன்னார். அதற்கு தேசம் எங்கும் பிரதானிகளை நியமித்தார்கள். அங்கிருக்கிறவர்கள் அங்கு இருக்கிற பெண்களை அழைத்து வந்து அரண்மனையில் சேர்த்தார்கள். அந்த பெண்கள் அங்கு 1 வருடம் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு சுத்திகரிப்பிற்கு தேவையான காரியங்கள் கொடுக்கப்பட்டது. முதல் 6 மாதம் வெள்ளை கோலத்தினால் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள். அதன் பின்பாக 6 மாதங்கள் சுகந்த வர்க்கங்களினால் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள். இப்படி அவர்களுக்கு சுத்திகரிப்புக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்தார். அப்படி அழகாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்களில் எஸ்தர் என்கிற ஒரு பெண்ணும் இருந்தார். அந்த பெண்ணையும் அழைத்து வந்தார்கள். அந்த எஸ்தர் யார் என்றால், அதாவது இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்படும் போது யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவையும் அவரோடு கூட பலரையும் பிடித்து கொண்டு பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அப்படி வந்தவர்களில், எகோனியா கூட வந்தவர்களில் மொர்தெகாய் என்பவரும் ஒருவர். மொர்தெகாயும் அங்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர், அதாவது பாபிலோனில் இருந்தவர். அங்கிருந்த மொர்தெகாய்க்கு ஒரு சித்தப்பா இருந்தார். அவர் தகப்பனாருடைய தம்பி. அந்த தகப்பனாரின் தம்பிக்கு ஒரு மகள் இருந்தார். அந்த பெண் தான் எஸ்தர். எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்லாததினால் அண்ணன் முறையாய் இருந்த மொர்தெகாய் தகப்பனை போல தன் தங்கையை வளர்த்து வந்தார். இப்படி எஸ்தர் மிகவும் தன் அண்ணனுக்கு கீழ்ப்படிந்து, மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து மிகவும் நல்ல பெண்ணாக, கர்த்தருக்கு பயந்த ஒரு யூத பெண்ணாக அவர் வாழ்ந்தார். மொர்தெகாய் ஒரு யூதர். அவர் பென்யமீன் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவர் பாபிலோனுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மொர்தெகாய் அரண்மனை வாசலில் பணிபுரிகிறவராய் இருந்தார். அரண்மனையில் பணி செய்கிற ஒரு அதிகாரியாய் இருந்தார் மொர்தெகாயும். அப்படி இருக்க மொர்தெகாய் தினமும் அரண்மனைக்கு வருவது வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது எஸ்தர் அங்கு கொண்டு வரப்பட்டு கன்னி மாடத்தில் வைக்கப்பட்டார். அதிகமான கன்னி பெண்களை கொண்டு வந்தார்கள். அதில் எஸ்தரும் ஒரு பெண்ணாக இருந்தார். அப்படி இருக்கும்போது எஸ்தரிடம் மொர்தெகாய் சொல்லி இருந்தார், நீ அரண்மனைக்கு அங்க போய் இருக்கும்போது
நீ யார் என்றும் உன்னுடைய பூர்வோத்திரம் என்னவென்றும் அங்கிருப்பவர்களிடத்தில் சொல்லாதே என்று சொல்லியிருந்தார். யார் என்று சொல்லாதே என்று சொல்லியிருந்தார். அதன்படியே மொர்தெகாயின் சொல்லை கேட்டு, தன் அண்ணனான மொர்தெகாயின் சொல்லை கேட்டு எஸ்தர் தான் யார் என்று சொல்லாமல் அங்கேயே தங்கியிருந்தார் ராஜ கட்டளையின்படியே. அப்படி இருக்கும் பொழுது, அதாவது தன் வீட்டில் எப்படி அவர் கீழ்ப்படிந்திருந்தாரோ மொர்தெகாய்க்கு, அதே போல அவர் அரண்மனையில் இருக்கும் போதும் எஸ்தர் தன்னுடைய அண்ணனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆனால் மொர்தெகாய் தினமும் வந்து கன்னிமாடத்து முற்றத்தில் அவர் நின்று எஸ்தரை சந்திப்பது வழக்கம். தன் தங்கையாகிய எஸ்தரை பார்த்து பேசுவது வழக்கமாய் வைத்திருந்தார். தினமும் வந்து கவனித்துக் கொண்டே இருந்தார் தன் தங்கையை. தன் தங்கையின் பாதுகாப்பு கருதி, பல காரியங்களை கருதியும் அவர் அப்படி செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் மொர்தெகாய் அரண்மனை வாசலில் இருந்தார். அதாவது எஸ்தர் தங்க வைத்திருக்கப்பட்ட அந்த அரண்மனை சூசான் அரண்மனை. அந்த அரண்மனையில் தான் இவர் தங்கியிருந்தார். அங்கு இவர்களை, அந்த பெண்களை பார்த்து கொள்ளும் பொறுப்பு ஏகாய் என்கிற ஒரு பிரதானிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பிரதானி தான் அந்த கன்னி பெண்களை பாதுகாத்து வந்தார். அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்து வந்தார். அவரே அதிகாரியாய் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கண்களில், ஏகாயின் கண்களில் எஸ்தருக்கு தயை கிடைத்தது. எஸ்தர் மேல் அந்த ஏகாயும் பிரியமானவராய் இருந்தார். அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்கும்போது, நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பது மட்டுமல்ல, நமக்கு தேவையான மனிதர்களின் தயவையும் நமக்கு கிடைக்க பண்ணுவார். யாருடைய கண்களில் நமக்கு தயை கிடைக்க வேண்டுமோ அவர்களுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும். அவர்கள் உதவிகள் நமக்கு கிடைக்கும். அதே போல ஏகாயின் உதவி எஸ்தருக்கு கிடைத்தது. எஸ்தரை மிகவும் பிடித்திருந்ததினால் ஏகாய் 7 தாதிமார்களை அவர்களுக்கு எஸ்தருக்கு கொடுத்திருந்தார். 7 பணிப்பெண்கள், வேலைக்கார பெண்களை கொடுத்திருந்தார். அந்த பெண்களோடு கூட எஸ்தர் இருந்தார். இப்படியாக எஸ்தருக்கு தேவையான எல்லா பாதுகாப்பும், தேவையான எல்லா காரியங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. மொர்தெகாயும் தினமும் வந்து அந்த கன்னிமாடத்து முற்றத்தில் இருந்து சந்தித்துக் கொண்டிருந்தார் எஸ்தரை. இப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது 1 வருட காலம் இது நடக்கும். இப்படியாக எஸ்தர் 1 வருட காலம் அந்த கன்னிமாடத்தில் இருந்தார். இப்படி அந்த 12 மாதங்கள் முடிந்த பின்பு ஒவ்வொரு பெண்ணாக அங்க ராஜாவின் கன்னிமாடத்திலிருந்து ராஜாவின் வாசல் அருகே வந்து நிற்க வேண்டும். அப்படி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தில், அந்த தோட்டத்தில், அவர்கள் அந்த அழகான இடத்தில் இருக்கும் பொழுது ராஜா அழைத்தால், யாரை பேர் சொல்லி அழைக்கிறார்களோ அவரிடத்தில், அந்த பெண் தான் அங்கு ராஜாவின் இடத்தில் போக வேண்டும். இப்படியாக சொல்லப்பட்டிருந்தது. அதன்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சில பெண்கள் போனார்கள். ஆனால் ராஜாவுக்கோ எஸ்தரை பிடித்திருந்தது. எஸ்தருக்கு கர்த்தர் வந்து அந்த பாக்கியத்தை கொடுத்திருந்தார். அதாவது இது தேவ சித்தமாய் இருந்தது. எஸ்தர் ராணியாக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அதற்காக இப்படியாக ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். யூதர்களை காக்கும்படியாக ஒரு பெண்ணை கர்த்தர் பயன்படுத்தினார் என்பதே உண்மை. இப்படி இருக்க எஸ்தரை பார்த்து அத்தனை பெண்கள் இருந்தும் எஸ்தரை தான் அகாஸ்வேரு ராஜாவுக்கு பிடித்திருந்தது. உடனே எஸ்தரை அழைத்து அவர் தனக்கு ராணியாக்க முடிவு செய்தார். இப்படிப்பட்ட நிலையில் எஸ்தரிடம் பழகி பேசி எஸ்தரை பிடித்து அவரை ராணியாக்கி விட்டார் அகாஸ்வேரு ராஜா. இப்பொழுது அந்த அரண்மனையில் ராணியாக எஸ்தர் இருக்கிறார். இப்படி இருக்கிற நிலையில் எப்பொழுதும் போல மொர்தெகாய் தினமும் எஸ்தரை சந்தித்து வந்தார். அவர் எப்பொழுதும் தன் அண்ணனான மொர்தெகாயின் சொல்லை கேட்டே எஸ்தர் நடந்து வந்தார். இப்படி எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடந்து கொண்டு வந்திருக்கும் பொழுது ஒரு காரியம் நடைபெற்றது. எப்பொழுதும் போல மொர்தெகாய் வேலை செய்யும் அரண்மனை வாசலில் அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது அங்கு 2 பேர்கள் இருந்தார்கள். அந்த 2 பேர்கள் பிக்தோன், தேரேசு என்னும் 2 பேர்கள் இருந்தார்கள். அந்த 2 பேர்களும், அதாவது அரண்மனையில் பணிபுரிகிறவர்கள், அவர்கள் இருவரும் ஒரு திட்டம் தீட்டி இருந்தார்கள். அகாஸ்வேரு ராஜாவை கொல்ல போவதாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள்.
இதை கேட்ட மொர்தெகாய் உடனே போய் எஸ்தரிடம் சொன்னார். எஸ்தரிடம் சொல்லி, ராஜாவை கொல்லப் போகிறார்கள், இதை நீ ராஜாவுக்கு அறிவித்து விடு, இப்படிப்பட்ட செய்தி இங்கு நடக்கிறது என்று சொன்னார். இதை கேட்டதும் மொர்தெகாய் சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து, எஸ்தர் எப்பொழுதும் மொர்தெகாயின் சொல்லை, தன் அண்ணனான மொர்தெகாயின் சொல்லை கேட்டு நடந்து வந்ததினால் இந்த விஷயத்திலேயும் அப்படியே நடந்தார். இதை உடனே போய் ராஜாவினிடத்தில் சொல்லி, மொர்தெகாய் எனக்கு அறிவித்தார், இப்படியாக உங்களை கொல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று ராணியின் மூலமாய் சொல்லப்பட்டது. இதை கேட்டதும் ராஜா உடனே அவர்கள் இருவரையும் பிடித்து அவர்களை விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது இவர்கள் திட்டம் தீட்டியிருந்தது உண்மை என்று விளங்கியது. தெரிந்தவுடன் அவர்கள் இருவரையும் தூக்கு தண்டனை கொடுத்து கொன்று போட்டார்கள். இந்த செய்தி நடந்து முடிந்தது. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருடைய வழியான நீதியின் வழியில் நடக்க வேண்டும். நீதியின் பாதையே கர்த்தருடைய பிள்ளைகளின் வழியாயிருக்கிறது. நீதி என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதே நீதி. நாம ஒன்று நினைத்து கொண்டு அதை நீதி என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் நமக்கு வேதத்தில் என்ன கொடுத்திருக்கிறாரோ நீதியை தான் வசனமாக எழுதி நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகத்தின் வசனங்களை நாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அது நமக்கு நன்மையாய் இருக்கும். அதாவது எத்தனை பெண்கள் அங்கு இருந்திருந்தாலும் கன்னிமாடத்தில் இருந்த எஸ்தரின் மேல் அந்த ராஜாவுக்கு பிரியம் வந்தது. காரணம், கர்த்தரே ஒவ்வொரு காரியத்தையும் நடப்பிக்கிறார் என்பது இந்த காரியத்தில் விளங்குகிறது. கர்த்தர் மிகவும் அன்புள்ளவர். தம்முடைய ஜனங்களை நல்ல உயர்ந்த இடத்தில் வைப்பதும் அவர்களை நலமாக பாதுகாப்பதும் கர்த்தருடைய பிரியமான ஒரு செயலாயிருக்கிறது. கர்த்தர் எப்பொழுதும் செய்கிற செயலாயிருக்கிறது. நாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். அதாவது கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயம் நமக்கு தருவார். எஸ்தர் தன் அண்ணனோடு இருக்கும் பொழுது மொர்தெகாயின் சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தார். அதே போல அவர் ராணியாக வந்த பின்பும் கூட தன் அண்ணனுடைய மொர்தெகாயினுடைய சொல்லை கேட்டு நடந்தார். வஸ்தியிடம் பெருமை இருந்தது, ராஜா வெறுத்தார். ஆனால் எஸ்தரிடம் தாழ்மை இருந்தது. தன் அண்ணனுக்கு கீழ்ப்படிந்தார், ராஜாவுக்கு கீழ்ப்படிந்தார். மிகவும் அடக்கமான ஒரு அன்பான ஒரு பெண்ணாய் இருந்திருக்கிறார். அதனால் ராஜாவுக்கு மிகவும் பிடித்தது. கர்த்தர் நம்முடைய குணங்களை மாற்றுவார், நற்குணங்களை நமக்கு தருவார். கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் வாசிக்க வாசிக்க நம்மிடத்தில் இருக்கிற துர்குணங்கள் எல்லாம் நீங்கி அது நம்மை சுத்திகரித்து நாம் நற்குணங்களால் நிரம்பி இருப்போம். அப்பொழுது நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுவதற்கு தகுதியுடையவர்களாய் நாம் மாறுகிறோம். இதுவே சமுதாயம் நற்குணங்களால் நிரம்பி இருப்பவர்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கும். அதை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய கிருபையின் நிமித்தம் இது நடக்கும். அதனால் நாம் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிப்பதும் கர்த்தருடைய சன்னதியில் ஜெபிப்பதும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதும் அவர் மேல் விசுவாசம் வைத்து நம்மை நாம் தாழ்மைப்படுத்தி தாழ்த்தி கொண்டு எந்தவித பெருமைக்கும் சுயநலத்துக்கும் இடம் கொடுக்காமல் வாழ்வதும் நம்முடைய பழக்கமாய் இருந்தால் கர்த்தர் நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை வைத்து அழகு பார்ப்பார். அவர் மிகவும் நல்லவர். அவர் நம்மை நல்லவர்களாக மாற்றி நம்மை உயர்ந்த இடத்தில் வைக்கவே கர்த்தரும் விரும்புகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்தது. எஸ்தர் ராணியானார். மொர்தெகாயின் சொல்லை கேட்டு ராஜாவின் உயிரும் காப்பாற்றப்பட்டது. இப்படியாக ராஜாவின் மனதில் எஸ்தர் உயர்த்தப்பட்டார். மொர்தெகாயும் நல்ல பெயரை பெற்றுக் கொண்டார். எஸ்தருக்கு பிரதானியாகிய ஏகாயின் கண்களில் கன்னிமாடத்தில் இருந்த பொழுது தயை கிடைத்தது. ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது. அவருடைய நற்குணங்கள் அவரை உயர்த்தி வைத்தது. அதுபோல நாமும் கர்த்தரை நம்பி இருந்தால், எஸ்தர் மிகவும் பக்தியான கர்த்தருக்குரிய பிள்ளை, அதனால்தான் அந்த உயர்வு கிடைத்தது. அதுபோல நாமும் கர்த்தரை தேடி கர்த்தரிடத்தில் ஜெபித்து கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற நற்குணங்களை நாம் பெற்றுக்கொண்டு வாழும்போது நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். நாமும் உயர்ந்த இடங்களில் வைக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. எஸ்தர் 3ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வழிகளில் நடப்பவர்களுக்கும்
கர்த்தருடைய வழிகளில் நடக்காதவர்களுக்கும் இன்பம் துன்பம் என்பது வரக்கூடியதுதான், எல்லோருக்கும் வரும். ஆனால் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களை விட்டு விலகாமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்து பாதுகாத்து மீட்டுக் கொள்வார். இந்த வேத பகுதியில் அகாஸ்வேரு ராஜாவின் காலத்தில் எஸ்தர் ராஜாத்தியாக அகாஸ்வேருவின் மனைவியாக சூசான் அரண்மனையில், இன்றைய ஈரான் தேசம் அந்த காலத்தில் பெர்ஷியா என்று சொல்லப்பட்டது, அந்த தேசத்தில் இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது அகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் சூசான் அரண்மனையில் ராஜாத்தியாக எஸ்தர் இருக்கும் பொழுது மொர்தெகாய் அரண்மனை வாசலில் இருந்தார். அப்பொழுது அந்த அரண்மனையிலேயே மிகப்பெரிய ஒரு மனிதனாக இருந்த அந்த அரண்மனையில் ஆமான் என்னும் ஒரு மனிதன் இருந்தான். அவன் மிகவும் பொல்லாதவனாய் இருந்தான். அவன் அமலேக்கிய ராஜாவாகிய ஆகாகின் சந்ததியில் பிறந்தவன். ஆகாக் என்னும் ராஜாவின் சந்ததியில் பிறந்தவன். அமலேக்கியர்கள் என்றால் அவர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதியாய் இருந்தவர்கள். அப்படி இருக்க ராஜா அரண்மனையில் இருக்கிற எல்லோரை காட்டிலும் தலைவனாக மிக உயர்ந்த ஸ்தானத்தில் ஆமானை வைத்தார் அகாஸ்வேரு ராஜா. இப்படி அவன் உயர்த்தப்பட்டார். அரண்மனையில் இருக்கிற எல்லோரும் ஆமானுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆமானுக்கு கீழ்ப்பட்டவர்களே எல்லோரும். அதனால் ஆமானை கனப்படுத்த வேண்டும் என்றும் ராஜா கட்டளை இட்டிருந்தார். இதனால் ஆமான் அரண்மனைக்குள் வந்தால் எல்லோரும் எழுந்து நின்று அவனுக்கு நமஸ்கரித்து வணக்கம் செய்வது எல்லோருடைய பழக்கமாய் இருந்தது. ஏனென்றால் ராஜாவின் கட்டளை என்பதினால். இப்படி இருக்கும் பொழுது ஆமான் அரண்மனைக்குள் நுழையும் போது அங்கு வாசலில் இருந்த எல்லோரும் எழுந்து ஆமானை வணங்கி நமஸ்கரித்தார்கள். இப்படி இருக்க அதே இடத்தில் இருந்த மொர்தெகாய் அவர் நமஸ்கரிக்கவில்லை. ஏனென்றால் யூதர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தரை மட்டுமே வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும். அதனால் மொர்தெகாய் மட்டும் எழும்பி வணங்க மாட்டார். இப்படி இருக்க அங்கிருந்தவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் மொர்தெகாயை நோக்கி, நீ எழும்பி நில், ஆமான் வருகிறார், எழுந்து வணங்கு என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு பேர் எவ்வளவு சொன்னாலும் மொர்தெகாய் பிடிவாதமாக கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவனாக ஒரு நல்ல மனிதராகவே இருந்தார். அவர் எழுந்து ஆமானை வணங்குவதே இல்லை. இப்படி இருக்கும் பொழுது இதை கவனித்துக் கொண்டே வந்தான் ஆமான். அப்படி இருக்க இப்பொழுது மொர்தெகாயை கொன்று போட வேண்டும் என்கிற எண்ணம் மனதிற்குள் வந்தாலும், இவனை அழிப்பது எனக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல, ஆனால் இவனை போல தேசமெங்கும் இருக்கிற எல்லா யூதர்களையும் நான் கொன்று போட வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். இப்படி அவனுடைய மனதில் இந்த எண்ணத்தை வைத்துக் கொண்டு நேரம் வரட்டும் என்று காத்திருந்தான். அந்த சமயத்தில் வருடத்தின் முதல் நாள் வந்தது. அந்த முதலாம் மாதம் முதல் தேதியிலே பூர் என்னும் சீட்டு போடும் வழக்கம் இருந்தது. அந்த சீட்டு போட்டார்கள். பட் ஒவ்வொரு நாளுக்கும் சீட்டு போடப்படும். ஆதார் மாதம் என்பது 12ஆம் மாதமாய் இருந்தது. அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலே சீட்டு விழுந்தது. அப்பொழுது ஆமான் இவன் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள ராஜாவை பயன்படுத்தி கொள்ளுகிறான். ராஜாவிடம் பேசுகிறான். ராஜாவே, நீர் ஆளுகை செய்கிற இந்த 127 தேசங்களிலும் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதில்லை. அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் பிடித்து கொன்று போட வேண்டும். அவர்கள் இருக்கக்கூடாது. அவர்களை அழித்து போட வேண்டும். அதற்கு நீங்கள் கட்டளை கொடுக்க வேண்டும் என்று ஆமான் ராஜாவின் இடத்தில் கேட்கிறான். இதை கேட்டதும் அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா அதற்கு சம்மதம் தெரிவித்து அனுமதி அளித்தார். அதன்படி அந்த சட்டம் தேசம் எங்கும் அந்த 127 தேசங்களிலும் இருக்கிற ஜனங்களுக்கு தெரிவிக்கும்படியாக அவரவர் பாஷைகளில் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டு அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. இப்படி அவர் சட்டம் இயற்றப்பட்டு அந்த பேப்பர் அனுப்பப்பட்டது. அந்த செய்தி தேசம் எங்கும் பரவிற்று. இப்படி இருக்கிற நிலையில் இந்த காரியம் முதலாம் மாதம் அந்த வருடத்தில், அதாவது அகாஸ்வேரு ராஜா அரசாண்டு கொண்டிருந்த 12ஆம் வருடம் முதலாம் மாதம் 13ஆம் தேதியில் சம்பர்திகளை எல்லாம் அழைத்து ஆமான் இந்த காரியத்தை செய்கிறான். இந்தியாவில் தொடங்கி எத்தியோப்பியா வரைக்கும் இருக்கிற 127 தேசங்களுக்கும்
அந்த கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. இப் மொத்த யூதர்களையும் கொல்வதே ஆமானின் திட்டமாய் இருந்தது. ஏனென்றால் மொர்தெகாய் யூதனாய் இருந்ததினால், அவர் ஒரு யூதர். அதனால் அவர் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கைக்கொண்டு நடக்கிற யூதனாய் இருந்தார். அதனால் அவர் ஆமானை வணங்கவில்லை. அதே போல எல்லா யூதர்களும் அப்படி வணங்க மாட்டார்கள். அதனால்தான் யுத்தத்தை ஆமான் செய்தார். அதாவது இது யூதர்கள் முழுவதையும் கொல்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. இதை ஆவிக்குரிய மண்டலத்தில் பார்க்கும் பொழுது இதனுடைய சதி தெரியும். ஆமானை பொல்லாத ஆவி பயன்படுத்துகிறது யூதர்களை எல்லாம் கொல்வதற்கு. ஆனால் இந்த காரியம் நடப்பதற்கு முன்பே கர்த்தர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார், எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். அவர் எஸ்தரை ராஜாத்தியாக அரண்மனையில் கொண்டு போய் சேர்த்து விட்டார். யூதர்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் முன்பே ராணியாக எஸ்தரை கொண்டு போய் அங்கு நிறுத்தி வைத்து விட்டார். இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது! ஆச்சரியமும் அற்புதமும் நிறைந்த காரியமா இருக்கிறது. இந்த வேத பகுதிகளை படிக்கும் பொழுது கர்த்தருடைய திட்டங்கள், அதாவது இந்த பூமியின் பின்புறத்தில் என்று சொல்லலாம், அதாவது ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. ஆவிக்குரிய மண்டலம் என்று சொல்லும் போது பொல்லாத ஆவிகளின் செயல்பாடு மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடு. பரிசுத்த ஆவியானவர் நற்கிரியைகளை முதலிலேயே தொடங்கி விடுகிறார். பொல்லாத ஆவிகள் யூதர்களை கொல்ல திட்டமிட்டன. அதற்கு ஆமானை பயன்படுத்தின. ஆமான் உயர்ந்த அதிகாரியாய் வருவதற்கு முன்பாகவே அவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறான் என்று கர்த்தர் உடனே அதற்கு முன்பாகவே எஸ்தரை, கர்த்தருக்கு பிரியமான மகள், கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நல்ல பெண்ணை, எஸ்தரை கொண்டு போய் அரண்மனையில் ராணியாக்கி வைத்திருந்தார். நீ இவனை பயன்படுத்தினால் அவனுக்கு மேல் ஒரு பெண்ணை வைத்து நான் என் ஜனங்களை காப்பேன் என்று கர்த்தர் நம்மை காப்பாற்றும்படியாக, யூதர்களை காப்பாற்றும்படியாக அங்கு கொண்டு போய் எஸ்தரை வைத்திருந்தார். சாத்தானுடைய திட்டம் எவ்வளவு எப்படிப்பட்டதாய் இருந்தால் என்ன, அதற்கு முன்பே கர்த்தர் அருமையான திட்டங்களை வைத்திருப்பார். அவனை காலி பண்ண, அவன் திட்டங்களை முறியடித்து போட. இப்படியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இதில் நல்ல ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முதலில் வஸ்தி வந்து ராஜாவை எதிர்க்கிறார். எஸ்தரின் புத்தகம் 1 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது வஸ்தி பெருமை கொண்டு ராஜாவின் கட்டளைக்கு இணங்காமல், வந்திருந்த 7 பிரதானிகளையும் மதிக்காமல் கர்வத்துடன் நடந்து கொண்டதினால் அந்த பதவி அங்கு போனது. எஸ்தர் தன் அண்ணனாகிய மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து தாழ்மையுள்ள பெண்ணாய் இருந்து கர்த்தருக்கு பிரியமான பெண்ணாய், கர்த்தர் விரும்பும் நற்குணங்கள் பெற்றிருந்த பெண்ணாய் எஸ்தர் இருந்ததினால் அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு போய் கர்த்தர் அரண்மனையில் வைத்தார் ராணியாக. யூத ஜனங்களை காப்பாற்றும்படியாக கர்த்தர் இப்படி செய்திருந்தார். இதில் ஒரு காரியம் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வருவதற்கு காரணம் அவர்கள் இஸ்ரவேலின் ராஜாக்கள் செய்த, இதற்கு முன்பான கொஞ்சம் சரித்திரத்தை பார்க்க வேண்டும். இஸ்ரவேலின் ராஜாக்கள் மிகவும் அக்கிரமம் செய்தார்கள். தாவீது ராஜா, சவுல் விழுந்து போனார், தாவீது ராஜாவானார். அவரது குமாரனான சாலமோன் ராஜாவானார். தாவீது பத்சபாளிடத்தில் பாவம் செய்து வேசித்தன ஆவியை அவர் உள்ளே கொண்டு வந்தார். அவர் மனம் திரும்பினார், கர்த்தர் மன்னித்தார். ஆனால் அங்கு நடந்த சம்பவங்கள், சாலமோன் பத்சபாலின் மகனாய் இருந்தார். அவரும் 1000 திருமணங்கள் செய்திருக்கிறார். அப்படியெல்லாம் செய்ததை நிமித்தம் அவர் கடைசியில், சாலமோன் ராஜா தேவாலயம் கட்டியிருந்தாலும், கர்த்தருக்கு பிரியமானவராய் ஆதியிலே இருந்தாலும், ஆரம்ப காலத்தில் அவர் இருந்தாலும், அவருடைய முடிவு காலம் பார்க்கும்போது அவர் செய்த திருமணங்களினால் கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறார். அந்த பெண்களின் பேச்சை கேட்டு எருசலேம் முழுவதும் விக்கிரகாராதனை கூடங்களை நிறுத்துகிறார், பலிபீடங்களை கட்டுகிறார். சாலமோன் ராஜாவை இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விடுகிறார். அவர் விழுந்து போன ஒரு மனிதனை போல அவர் செயல்பட்டு இருக்கிறார். இப்படி இருக்க அது தொடர்ந்து ரெகொபெயாம் என்று ஒவ்வொருவராக பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் ராஜாக்கள் பாவம் செய்து விக்கிரகங்களினால் எருசலேமை தீட்டுப்படுத்திக் கொண்டேதான் இருந்தார்கள்.
பரிசுத்தமாய் வாழ்ந்தார் என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. ஒரு சில ராஜாக்கள் கர்த்தருக்கு பிரியமாய் ஆரம்பத்தில் நடந்திருந்தாலும் அவர்களுடைய முடிவு காலத்தில் பார்க்கும் பொழுது அவர்களும் விக்கிரகாராதனைக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். இப்படி தேசம் தீட்டுப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அந்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை பொல்லாதவர்களுக்கு அடிமையாக்கி விடுகிறார். 70 வருஷம் எருசலேம் இஸ்ரேல் தேசம் அமைதியாக கிடக்கிறது, ஓய்வு அனுபவித்தது என்று சொல்லப்படுகிறது. 70 வருடங்கள் இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் அடிமைகளாய் போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது. அப்பொழுது இவர்கள் செய்த எல்லா விக்கிரக ஆராதனை, இஸ்ரவேலர்களும் செய்த பாவத்தின் நிமித்தம் யூதா தேசத்தில் இருந்த எருசலேமின் தேவாலயத்தில் விக்கிரகங்கள் வைக்கப்பட்டது. தேவாலயத்திலேயே விக்கிரகங்கள், சிலைகள் வைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் நிறைவேறியது. அதன் விளைவு பொல்லாத ஆவிகள் யூதர்களை அழிக்க வந்தது. யூதர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், அந்த நீதியின் நிமித்தம் பரலோகத்தில் இருந்து கர்த்தர் அனுமதி தந்தார். ஏனென்றால் பொல்லாத ஆவிகளுக்கு இவர்கள் இடம் கொடுத்தார்கள். சாத்தான் அவர்களை ஆண்டு கொண்டான். கர்த்தர் எப்படி காப்பாற்றுவார்? இவர்களாக வேண்டி விரும்பி போய் சாத்தானை வரவழைத்து கொண்டார்கள். அதன் விளைவே இந்த நிலை வந்தது. யூதர்கள் பாபிலோனில் அழிக்கப்படும்படியாக ஆமான் சட்டம் போட்டான். ஆனால் அங்கு ஒரே ஒரு பெண், எஸ்தர் என்கிற ஒரு பெண், மொர்தெகாய் என்கிற ஒரு ஆண், அண்ணன் தங்கை இருவரும் நின்று கர்த்தருக்கு முன்பாக தன் ஜனங்களை காக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் கதறி அழுது ஜெபித்தார்கள், உபவாசித்தார்கள், கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியமாய் இருந்தார்கள், கர்த்தரை விசுவாசித்தார்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் கிடந்தார்கள். கர்த்தருக்கு முன்பாக பக்தி வைராக்கியமாய் இருந்த மொர்தெகாய் ஆமானை வணங்காமல் இருந்தார். ஏன்? எந்த ராஜ கட்டளைக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் ஆண்டவருக்கு மட்டுமே கீழ்ப்படிவேன் என்று சொன்ன அந்த மொர்தெகாயின் விசுவாசம், பக்தி வைராக்கியம் இந்த யூதர்களை காப்பாற்ற போகிறது. இப்பொழுது ஆமான் திட்டம் போட்டான், ராஜ கட்டளையையும் பெற்றுக்கொண்டான். யூதர்கள் எல்லோரையும் அழிக்கும்படியாக இதோ மொர்தெகாய் அந்த இடத்தில் இருந்தார். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கவும், கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய சன்னதியில் இருந்து கர்த்தரை நம்பி இருக்கிற 2 பேர், ஒருவர் மொர்தெகாய், இன்னொன்று எஸ்தர், அண்ணன் தங்கை இருவருமாக சேர்ந்து அந்த யூத ஜனங்களை காப்பாற்றும்படியாக திரைப்பிடே நின்று காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். எல்லா காரியங்களையும் செயல்படுத்தியது மொர்தெகாய் தான். அதை கேட்டு நடந்த எஸ்தரும் மேன்மையாக பாராட்டப்பட வேண்டியவர்கள். இருவரும் சேர்ந்து செய்த ஒட்டுமொத்த யூத ஜனங்களையே காப்பாற்ற திறப்பிலே நின்றார்கள் கர்த்தருடைய சமூகத்தில். இது எப்படிப்பட்ட ஊழியமாய் இருக்கிறது! இப்படிப்பட்ட ஊழியர்களாய் நாம் இன்றும் எழும்ப வேண்டும். இந்த காலத்திற்கு இப்படிப்பட்ட மொர்தெகாய்களும் எஸ்தர்களும் தேவைப்படுகிறார்கள். கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தை இந்த வேத பகுதியில் படிப்போம், கற்றுக்கொள்வோம். சும்மா கதையாக கதை படித்துக் கொண்டு பொழுதுபோக்க வேண்டாம். இவைகள் கதைகள் அல்ல, நிஜமான சத்தியமான நிகழ்வுகள். இவைகள் நம் வாழ்க்கையை பாதிக்க வேண்டும், நம் இருதயத்தில் உள்ளே ஊடுருவி செல்ல வேண்டும். மொர்தெகாயின் விசுவாசம், பக்தி, வைராக்கியம் நமக்குள் வர வேண்டும். எஸ்தர் போய் ராஜாவின் முன்பாக நின்றார்களே, இரத்த சாட்சியாய் நின்றார்கள். தன் உயிரை பணயம் வைத்து ராஜாவின் முன்பாக நின்றார்கள். அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உள்ள பெண்கள் இந்த காலத்திலும் எழும்ப வேண்டும். கதை படித்துக் கொண்டு, எஸ்தர் என்று பெயர் வைத்துக் கொண்டு, மொர்தெகாய் என்று பெயர் வைத்துக் கொண்டு திரிவதல்ல. அது அல்ல. அவர்களுடைய பக்தி வைராக்கியத்தை தரித்து கொண்டு வாழ வேண்டும். அதுவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு. ஆமான் திட்டம் போட்டான். என்ன நடந்தது? அவனால் என்ன செய்ய முடிந்தது? அவனுக்கு என்ன நேர்ந்தது? எஸ்தர் 4ஆம் அதிகாரம். நெருக்கமும் இடுக்கமும் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது, துன்ப காலம், சோதனையான காலம், இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் எப்படி அவைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வது? அதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற பாடத்தை இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கையில் துன்பம் வராதவர்களும் துன்பத்தை அனுபவிக்காத மனிதர்களும் யாரும் இல்லை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லோரையும் துன்பம், வேதனைகள், பிரச்சனைகள், சோதனைகள் போன்றவை இந்த உலகத்தில் வந்து கொண்டு மனிதனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருக்க எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவைகளிலிருந்து தப்பிக்கும் வழியை நாம் கற்றுக்கொண்டால் அது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். நம் துன்பத்திலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொண்டு
நாம் சமாதானத்துடன் வாழ உதவியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆலோசனையை கர்த்தர் இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்தில் அங்கு யூதர்களில் ஒருவரான மொர்தகாய் சூசான் அரண்மனையில் இருந்தார். எஸ்தர் ராஜாத்தியாய் அங்கு இருந்தார். அப்பொழுது ஆமான் என்னும் ஒரு அமலேக்கியன் அவன் யூதர்களை அழிக்கும்படியாக கர்த்தரிடத்தில் கட்டளை பெற்றான். எல்லா யூதர்களையும் கொல்லும்படியாகவும் அதற்காக அவன் பணம் கஜானாவுக்கு தருவேன் என்றும் அவன் ஒப்புக்கொண்டான். கோடிக்கணக்கான பணத்தை நான் கஜானாவுக்கு தருகிறேன் என்று ராஜாவினிடத்தில் சொல்லி இந்த கட்டளையை பெற்றுக் கொண்டான். அதாவது அவனை மொர்தகாய் வணங்கவில்லை என்பதனால் யூதர்களாகிய யாரும் இப்படி வணங்க மாட்டார்கள், அதனால் யூதர்களையே நான் அழிப்பேன் என்று ஆமான் போட்ட திட்டமாய் இருக்கிறது. அதற்கு ராஜாவினிடத்தில் கட்டளை பெற்று எல்லா தேசங்களுக்கும் இந்த கட்டளையை அனுப்பிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மொர்தகாய் இந்த செய்தியை எல்லாம் கேள்விப்பட்டு, அதாவது இந்த கட்டளை வெளிப்பட்டது வருடத்தின் முதல் மாதத்தில் 13ஆம் தேதி கட்டளை இயற்றப்பட்டது ஆமானால். இது எல்லா தேசங்களுக்கும் 127 தேசங்களுக்கும் அனுப்பப்பட்டது. என்னவென்றால் அதே வருடத்தின் 12ஆம் மாதம் முதல் மாதத்தில் இயற்றப்பட்ட சட்டம் நிறைவேற்றப்படும் காலம் அந்த வருடத்தின் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலேயே. 12 மாதங்கள் இடையில் இருக்கிறது. அந்த காலத்தில் அந்த 11 மாத இடைவெளிக்கு பின்பாக 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலேயே யூதர்கள் எல்லோரும் கொல்லப்பட வேண்டும் என்று தேசம் எங்கும் சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட கட்டளை வெளிப்பட்டதும் எல்லா தேசங்களிலும் இருக்கிற யூதர்களும் சூசான் அரண்மனையில் இருப்பவர்களும் அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களும் எல்லோருமாக கலங்கி போய் துக்கத்துடனும் புலம்பலுடனும் வேதனையுடனும் உபவாசத்துடனும் ரட்டுடுத்தி ஜனங்கள் தூக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதாவது யூதர்கள் எல்லோரும், எல்லா யூதர்களும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லா யூத இனத்தவர்களும் கொல்லப்பட வேண்டும் என்றே ஆமான் மிகப்பெரிய திட்டமாக தீட்டியிருந்தான். இப்படிப்பட்ட கொடுமையான காரியம் நிறைவேறிற்று. இதை கேள்விப்பட்டு இந்த செய்தி தெரிந்து கொண்ட மொர்தகாய் மிகவும் துக்கப்பட்டு வேதனையுடன் ரட்டுடுத்தி அழுது தன் முகத்தில் சாம்பலை போட்டுக்கொண்டு அவர் மிகுந்த துக்கம் உடையவராய் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அரண்மனை முற்றத்தில் வந்து நின்றார். அரண்மனையின் வாசல் அருகே வந்து நின்றார். உள்ளே அந்த வீரர்கள் விடவில்லை. ரட்டுடுத்தினவர்கள் யாரையும் அரண்மனைக்குள் விடமாட்டார்கள். அந்த அரண்மனையின் சட்டம், அந்த ராஜாவின் சட்டம் அப்படியா இருந்தது. சட்டப்படி மொர்தகாயை உள்ளே விடவில்லை, வெளியேயே நிறுத்திவிட்டார்கள். இப்படி அவர் துக்கம் பட்டு அழுது கொண்டிருந்தார். இந்த செய்தி எஸ்தர் ராஜாத்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த செய்தி தெரிந்ததும் எஸ்தர் உடனே வஸ்திரங்களை அனுப்பி, புதிய வஸ்திரங்களை அனுப்பி தன் சகோதரரான மொர்தகாய்க்கு கொடுத்து அனுப்புகிறார். இந்த வஸ்திரங்களை போட்டு கொடும்படி சொல்லும் என்று சொல்லி அனுப்புகிறார். மொர்தகாயின் வேதனையை கேள்விப்பட்டு. இப்படி கேள்விப்பட்ட சமயத்தில் எஸ்தருடைய தாதிமார்களும் அவர் கூட இருந்த பணிப்பெண்கள் அவர்களும் வந்து வேலை செய்கிற எஸ்தர் ராஜாத்தியுடன் இருக்கிற அந்த பெண்களும் வந்து தேசம் எங்கும் நடக்கிற இந்த கட்டளையை பற்றியும் யூதர்கள் எல்லாம் கொல்லப்பட போகிறார்கள், இப்படிப்பட்ட சட்டம் போடப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் அவர்களும் வந்து எஸ்தரிடத்தில் சொல்லுகிறார்கள். அதை கேள்விப்பட்ட எஸ்தரும் மிகவும் துக்கப்பட்டு வேதனைப்படுகிறார்கள். அதனால் மொர்தகாயிடம் இந்த வஸ்திரங்களையும் கொடுத்து அனுப்புகிறார். அந்த வஸ்திரங்களை மொர்தகாய் பெற்றுக் கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்த செய்தி திரும்பவும் எஸ்தருக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது, மொர்தகாய் உங்கள் வஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. அப்பொழுது எஸ்தர் ராஜாத்தி ஆத்தாகே என்கிற ஒரு மனிதனை, தன்னுடைய முக்கியமான ஒரு பிரதானியை அழைத்து அந்த மனிதனை அனுப்பி மொர்தகாயிடம் பேச சொல்லுகிறார் எஸ்தர் ராஜாத்தி. அவர் அரண்மனைக்கு வெளியே இருக்கிறார். மொர்தகாயை பேச சொல்லுகிறார் எஸ்தர். இப்படி அந்த செய்தியை கொண்டு போன ஆத்தாகினிடத்தில் என்ன என்று மொர்தகாயை கேட்கிறார். அந்த அனுப்பப்பட்ட அந்த மனிதன் கேட்டதும் மொர்தகாய் ராஜா, அதாவது ஆமான் கட்டளையிட்ட அந்த நகலையும்
இப்படி யூதர்களுக்கு அழிவை அவன் நிர்ணயித்திருக்கிறான் என்ற செய்தியையும் தெளிவாக சொல்லி ஆத்தாகிடம் சொல்லி அனுப்புகிறார். அந்த நகலையும் கொடுத்து அனுப்புகிறார். அதை பெற்றுக்கொண்ட எஸ்தர் அதை பார்த்து மிகுந்த துக்கம் உடையவர்களாய் இப்படிப்பட்ட காரியம் நடந்தது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, மொர்தெகாய் இன்னொரு காரியத்தையும் சொல்லி அனுப்புகிறார் ஆத்தாகினிடத்தில். அதாவது, இதையெல்லாம் சொல்லிவிட்டு தேசமெங்கும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, நீ போய் ராஜாவினிடத்தில் பேசு, ஜனங்களை காப்பாற்றும்படியாக பேசு என்று மொர்தெகாய் ஆத்தாகிடம் சொல்லி அனுப்புகிறார். இதை கேட்ட எஸ்தர் ஆத்தாகிடம் வேறொரு பதிலை சொல்லி அனுப்புகிறார். மொர்தெகாய்க்கு தன் அண்ணனுக்கு செய்தி அனுப்புகிறார். என்னவென்றால், நான் ராஜா சொல்லாமல், அவர் அழைக்காமல் நான் போய் உள்முற்றத்தில் நிற்க முடியாது. மனைவி ஆனாலும் ராஜா அழைத்தால் தான் அங்கு போக முடியும். அந்த நாட்டு சட்டம் அப்படி. அதனால் உள்முற்றத்திற்கு நான் போக வேண்டும் என்றால் ராஜா அழைத்தால் தான் போகலாம். அப்படி அழைக்காமல் நான் போனால், ஒருவேளை ராஜா தன்னுடைய கோலை நீட்டினால் நான் பிழைத்துக் கொள்வேன். அப்படி அவர் கோலை நீட்டவில்லை என்றால், நான் போய் நின்றால் என்னை கொன்று போடுவார்கள் என்று ராஜாத்தி சொன்னார். எஸ்தர் சொன்னார் ஆத்தாகிடம். அது மட்டுமல்ல, 30 நாட்களாக ராஜா என்னை அழைக்கவில்லை என்றும் எஸ்தர் சொன்னார். இப்படி இந்த 2 காரியங்களையும் ஆத்தாகிடம் சொல்லி மொர்தெகாய்க்கு சொல்லும்படியாக சொல்லி அனுப்பினார். இந்த செய்தி ஆத்தாகு போய் மொர்தெகாயிடம் சொல்லுகிறார். உடனே மொர்தெகாய் கோபம் அடைந்தவராய், கோபத்துடன் மிகுந்த ஆத்திரத்துடன் அவர் எஸ்தருக்கு வேறொரு செய்தியை அனுப்புகிறார். தன் தங்கையாகிய எஸ்தருக்கு, தன் தங்கை மற்றும் வளர்ப்பு மகளாகவே வளர்க்கிறார். அதனால் அவர் எஸ்தருக்கு அனுப்புகிறார். நீ அரண்மனையில் இருப்பதினால் நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா? யூதர்களுக்கு நீ உதவி செய்வதற்காக தான் கர்த்தர் அந்த இடத்தில் உன்னை வைத்திருக்கலாம், உன்னை ராணியாக்கி இருக்கலாம். யாருக்கு தெரியும்? நீ போய் ராஜாவிடம் பேசாமல், ஜனங்களை காப்பாற்றாமல் நீ முடியாது என்று சொல்வது எப்படி? அதாவது அந்த சூழ்நிலை, எஸ்தர் ராஜாத்தின் சூழ்நிலையை அவர் சொல்லுகிறார். ஆனால் மொர்தெகாயோ கோபப்படுகிறார். இப்படிப்பட்ட நிலையில் நீ அங்கு கொண்டு போய் வைக்கப்பட்டிருப்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கலாம். யூதர்களை காப்பாற்றுவதற்காக, நம் இனத்தை காப்பாற்றுவதற்காகவே கர்த்தர் உன்னை அங்கு வைத்திருக்கலாம், ராணியாக்கி இருக்கலாம். யாருக்கு தெரியும்? நீ அதை செய்வதை விட்டுவிட்டு நீ அங்கே இருந்து நாம் மட்டும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அப்படி நீ நினைத்தால் யூதருக்கு ரட்சிப்பு எங்கே இருந்தாவது வரும். யாரோ ஒருவரை வைத்து கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார். ஆனால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் கொன்று போடப்படுவீர்கள், நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். அப்படி என்றால் நீயும் நானும் தான் சாக வேண்டும். யூதர்களை கர்த்தர் கண்டிப்பாக காப்பாற்றுவார். நீ செய்ய வேண்டிய வேலையை செய் என்று தன் மகளை கடிந்து கொள்வது போல கோபத்துடன் மொர்தெகாய் சொல்லுகிறார். வளர்ப்பு மகளை சொல்லுகிறார் எஸ்தரை. முறைப்படி பார்த்தால் மொர்தெகாய்க்கு எஸ்தர் தங்கை முறையாக வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில் எஸ்தர் இதை கேள்விப்பட்டதும், இந்த வார்த்தைகள், மொர்தெகாய் சொன்ன வார்த்தையை கேட்டதும் அவர் துக்கம் அடைந்தவராய் வேறொரு திட்டத்தை, அருமையான திட்டத்தை எஸ்தர் சொல்லுகிறார். எஸ்தர் கர்த்தருடைய பக்தியுள்ள மகள் என்பது இந்த இடத்தில் விளங்குகிறது. கர்த்தர் மேல் அவர் வைத்த விசுவாசம், அவர் எப்படிப்பட்டவராய் வளர்ந்திருக்கிறார், மொர்தெகாய் எவ்வளவு நல்ல பெண்ணாக வளர்த்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் மேல் அவர் வைத்திருந்த, எஸ்தர் வைத்திருந்த பக்தியையும் தெரிகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? இதெல்லாம் இருக்கட்டும், நான் போய் ராஜாவின் இடத்தில் பேசுகிறேன். ஒருவேளை என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, நான் செத்தாலும் சாகிறேன், அதை பற்றி இல்லை. ஆனால் ஒன்று, நானும் என் தாதிமார்களும் சேர்ந்து, என் தோழிகளும் சேர்ந்து 3 நாள் நாங்கள் உபவாசம் இருக்கிறோம். உபவாசித்த பின்பு, ஜெபித்த பின்பு நான் போகிறேன் அந்த வேலை செய்ய, ராஜாவின் இடத்தில் போகிறேன். ஆனால் இந்த 3 நாட்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல நீங்களும் சூசான் அரண்மனையில் இருக்கிற, இந்த அரண்மனை பட்டணத்தில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து 3 நாள் உபவாசித்து ஜெபியுங்கள் என்று எஸ்தர் சொல்லி அனுப்புகிறார். ஜெபத்தின் மேன்மையை எஸ்தர் அருமையாக தெரிந்து வைத்திருந்திருக்கிறார். அப்படியே அவர் சொல்லி அனுப்புகிறார் தன் சகோதரனுக்கு. நீங்கள் 3 நாள் ஜெபியுங்கள், நாங்களும் உபவாசித்து, அதாவது சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் நீங்கள் உபவாசித்து ஜெபியுங்கள், நாங்களும் 3 நாள் அப்படியே ஜெபிப்போம். கர்த்தர் மேல்
வார்த்தை வைத்து நான் ஜெபித்த பின்பு நான் அந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்று எஸ்தர் சொல்லி அனுப்புகிறார் ஆத்தாகின் இடத்தில் மொர்தெகாய்க்கு. மொர்தெகாய் எஸ்தரின் அண்ணன், அவருக்கு இந்த செய்தி போய் சேருகிறது. மொர்தெகாய் அதை ஏற்றுக்கொண்டு அதை போலவே அவரும் தன்னோடு சேர்ந்த அந்த சூசான் அரண்மனையில் இருக்கிற ஜனங்கள், அதாவது அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லோரும் யூதர்கள் எல்லாம் ஒன்று கூடி 3 நாட்கள் ஒன்று கூடி உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். எஸ்தரும் அரண்மனையில் இருந்து கொண்டு தன் தோழிகளோடு 3 நாட்கள் தன் பணிப்பெண்களோடு சேர்ந்து கொண்டு அவரும் 3 நாள் தண்ணீர் குடியாமலும் அப்பம் புசிக்காமலும் அவர் உபவாசித்து ஜெபிக்கிறார். 3 நாட்கள் நிறைவடைகிறது. இப்படியாக அவர்கள் உபவாசிக்க தொடங்குகிறார்கள். பாருங்கள், எந்த காரியத்தையும் எந்த துன்பமும், இங்கு வந்திருக்கிற துன்பம் என்பது சாதாரணமானது அல்ல, உயிர் போகும் துன்பம். இவர்கள் இருக்கிற சூழ்நிலை என்ன? ஒரு மனிதன் அல்ல, ஒரு குடும்பம் அல்ல, ஒரு ஒட்டு மொத்த யூத இனமே அழிக்கும்படியாக சட்டம் பிறந்திருக்கிறது. ஒரு ஊர் அல்ல, ஒரு குடும்பம் அல்ல, ஒரு இனமே, ஒட்டுமொத்த இனமே, பல நாடுகளிலும் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து ஒரு இனத்தையே அழிக்கும்படியாக சட்டம் பிறந்திருக்கிறது. இப்படிப்பட்ட துன்பத்தையும் எதிர்த்து போராட 2 பேர் நம்மால் முடியும். நாம் கர்த்தரின் பாதங்களை, அவருடைய திருப்பாதங்களை பற்றி கொண்டு நான் ஜெபிப்பேன், கர்த்தர் என் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டு என்னை காப்பாற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு, அந்த முழு நம்பிக்கையோடு கர்த்தரை பற்றி கொண்டு அதன் பலனை அவர்கள் ஏற்கனவே ருசித்திருப்பார்கள். அந்த ருசித்த அந்த அன்போடு, அந்த கர்த்தர் மேல் வைத்த அந்த அன்பு, விசுவாசம், பக்தி, வைராக்கியம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நிச்சயம் இந்த காரியத்தில் நம்மால் வெற்றி பெற முடியும், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை, அதுதான் விசுவாசம் என்பது. அப்படிப்பட்ட ஒரு திட நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் கலங்காமலும் அவர்கள் உடனே உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஒரு துன்பமோ துயரம் போராட்டம் போன்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டும். ஆவிக்குரிய யுத்தத்தை முடித்து விட்டு மாம்சத்தின்படி யுத்தம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் வெற்றி பெற முடியும். முதலில் எப்பொழுதும் மாம்சத்தின்படியே யுத்தம் செய்து கொண்டிருந்தால் நம்மால் வெற்றி பெற முடியாது. எந்த காரியத்திற்கும் பின்புலமாக பொல்லாத ஆவிகள் இருக்கும். தீய காரியங்களுக்கு பின்பாக அவைகளை முதலில் அழித்து விட்டு பின்பாக மனிதரோடு போராடும் பொழுது நம்மால் வெற்றி பெற சுலபமாக முடியும். அதுதான் வெற்றியை கண்டிப்பாக பெற்றுத்தரும். 100க்கு 100% முழுமையான வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். சந்தேகப்பட தேவையில்லை. இந்த காரியத்தில் வெற்றி கிடைக்குமா, அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்குமா என்று யோசிக்க தேவையில்லை. எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். முதலில் செய்ய வேண்டியது ஆவிக்குரிய யுத்தம். உபவாசித்து ஜெபித்து அந்த காரியத்தை நாம் ஆவியின் மண்டலத்தில் தகர்த்தெறிந்து விட்டு, பொல்லாத ஆவிகளை தகர்த்து விட்டால் மனிதர்களை வெற்றி பெறுவது சுலபம். இப்படியாக எல்லா காரியத்திலும் நம்மால் வெற்றி பெற முடியும். துன்பத்தையும் போராட்டங்களையும் எதிர்த்து வெற்றி பெற ஒரே வழி உபவாசமும் ஜெபமும் தான். இந்த கருத்தை இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிறோம். இதை நாம் நம் வாழ்க்கையில் பின்பற்றி எல்லா காரியத்திலும் நாமும் வெற்றி பெறுவோம். எஸ்தர் ராஜாத்தியை போல, மொர்தெகாயை போல. எஸ்தர் 5ஆம் அதிகாரம். கவலைப்பட வேண்டாம். தீயவர்களின் கூட்டம் ஒன்று சேர்ந்தால் அதை கண்டு நாம் பயப்படக்கூடாது. பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்படவோ கலங்கவோ வேதனைப்படவோ தேவையில்லை. இன்பமும் துன்பமும் நமக்கு சரிசமமானது. எதுவும் நம்மை பாதிக்க கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது கர்த்தரே சகல நன்மைகளையும் நமக்கு செய்கிறார். அதனால் நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. சமமாக சமாதானமாக இருக்க வேண்டும். அதே போல துன்ப நேரத்திலும் நாம் துவண்டு விடக்கூடாது. நாம் வேதனைப்பட்டு விழுந்து போகக்கூடாது. மன உடைதல் ஏற்படக்கூடாது. ஏனென்றால் நம்மை பாதுகாக்க நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடன் இருக்கிறார். அதனால் துன்ப நேரத்தை கண்டும் நாம் கலங்க தேவையில்லை. இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேத பகுதியில் எஸ்தர் ராஜாத்திற்கு வந்த துன்பம் என்ன, யூதர்களுக்கு வந்த துன்பம் என்ன, அதை எப்படி அவர்கள் எதிர் நோக்குகிறார்கள், எஸ்தரும் மொர்தெகாயும் ஒட்டுமொத்த யூத ஜனங்களும் அதை எப்படி எதிர்கொள்கிறார்கள்,
மிகப்பெரிய ஒரு இனத்திற்கே வந்த அழிவு. அப்படிப்பட்ட ஒரு அழிவு வரப்போகிறது. அதை தெரிந்து கொண்டு அதை எப்படி அவர்கள் எதிர்த்து நின்று வெல்கிறார்கள் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த யுத்தம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் மிக உதவியாக இருக்கும். இதில் இருக்கிற ஆலோசனைகள். எஸ்தர் ராஜாத்தியா இருக்கிறார். அகாஸ்வேரு ராஜாவாய் இருக்கிறார் சூசான் அரண்மனையில். மொர்தகாய் அரண்மனை வாசலில் பணிபுரிகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆமான் என்பவன் பிரபுக்களின் தலைவனாக அரண்மனை வாசலில் இருக்கிறான். அரண்மனையில் அதிகாரியாக்கப்படுகிறான், எல்லாருக்கும் மேலாக. இந்த நிலையில் ஆமான் யூதர்களை கொல்வதற்காக ராஜாவினால் முத்திரை போடப்பட்ட ஒரு கட்டளையை பெற்று தேசம் எங்கும் அனுப்புகிறான். அதாவது இது 1ஆம் மாதமாய் இருக்கிறது. 1ஆம் மாதம் 13ஆம் தேதியில் கட்டளை ஏற்றப்படுகிறது. அந்த வருடத்தின் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலேயே 11 மாதங்கள் கழித்து யூதர்கள் எல்லாரும் கொல்லப்பட போகிறார்கள் என்கிற நிலை ஏற்படுகிறது. இதுதான் சட்டம். இப்படிப்பட்ட நிலையில் யூதர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் மொர்தகாய், எஸ்தர் இவர்கள் தலைமையில் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை குறித்து பார்க்கலாம். மொர்தகாயும் எஸ்தரும் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறார்கள். எஸ்தர் தாய் தகப்பன் இல்லாதவர். அதனால் அவரை மொர்தகாய் தகப்பனை போல வளர்க்கிறார். அவர் அண்ணனாய் இருக்கிறார். அவரை பராமரித்து தன் தங்கையை வளர்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இப்படி யூதர்களுக்கு ஆபத்து நேரிட்டது என்று மொர்தகாய் சொன்னதும் எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசிக்க சொல்லி தானும் உபவாசம் இருக்கிறார். இப்படியாக எல்லோரும் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். 3ஆம் நாளிலே எஸ்தர் நேராக அரண்மனைக்கு, அதாவது அரண்மனை கொலு மண்டபத்திற்கு செல்லுகிறார். அரண்மனை வாசலுக்கு எதிராக கொலு மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்தில் உள் முற்றத்தில் சபை கூடும் இடத்தில், அதாவது ராஜ சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் ராஜா அமர்ந்திருக்கிறார். ஜனங்களும் பிரபுக்களும் எல்லோரும் இருக்கிற அந்த இடத்திற்கு ராணி ராஜாவின் அனுமதி இல்லாமல் போகக்கூடாது, அழைக்காமல் போகக்கூடாது. அப்படி போனால் கொன்று போடுவார்கள். ஆனாலும் ஒருவேளை ராஜா ஒரு செங்கோலை நீட்டினால் கொல்ல மாட்டார்கள், காப்பாற்றப்படுவார். இதுதான் அந்த தேசத்தின் சட்டம். இப்படி இருக்க தன்னை கொன்றாலும் சரி, தான் வாழ்ந்தாலும் சரி, செத்தாலும் சரி, என் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக நான் போவேன் என்று 3 நாள் உபவாசித்து ஜெபித்து 3ஆம் நாளில் எஸ்தர் ராஜாத்தி அரண்மனையின் உள் முற்றத்திற்கு கொலு மண்டபத்திற்கு நேராக அந்த வாசலில் போய் நிற்கிறார். இப்படி எஸ்தர் ராஜாத்தி நிற்பதை பார்த்து, அதாவது ராஜா எஸ்தரை பார்த்து 1 மாதத்திற்கு மேலானது. இந்த நிலையில்தான் இவர் போய் நிற்கிறார். அப்பொழுது கர்த்தர் ராஜாவின் கண்களில் தயை கிடைக்க செய்கிறார். ராஜா மனமிறங்கி எஸ்தர் நிற்பதை பார்த்ததும் தன்னுடைய பொற் செங்கோலை நேராக நீட்டுகிறார். எப்படிப்பட்ட அற்புதம்! இல்லை என்றால் அந்த நேரமே எஸ்தரின் மரணம் தான். அப்படி தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்துடன் தன் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் கர்த்தருக்கு பிரியமான மகளாய், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மகளாய் அவர் 3 நாள் உபவாசித்து ஜிபிக்கும் போது கர்த்தர் பேசி இருப்பார். நீ போ மகளே, நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லியிருப்பார். என் ஜனங்களை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார். கர்த்தரிடம் அந்த செய்தியை பெற்றுக்கொண்டுதான் எஸ்தர் ராஜாத்தி ராஜாவின் முன்பாக வந்து நிற்கிறார். அவர் வந்து நிற்கும் போது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு, அதாவது ராஜாத்தியாக தன்னை மிகவும் அழகாக அலங்கரித்துக் கொண்டு ராஜாவினிடத்தில் வந்து அந்த உள் முற்றத்தில் வாசலில் தூரத்தில் நிற்கிறார். அப்படி நிற்கும் பொழுது ராஜா தன் போர் செங்கோலை நீட்டுகிறார். உடனே ராணி அங்கு புறப்பட்டு வந்து ராஜாவினிடத்தில் வருகிறார். வந்த உடனே ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்கிறார். ஏதோ கேட்கதான் ராணி அங்கு வருகிறார் என்று தெரியும். அங்கு வந்தால் ஏதாவது கேட்பதற்காக முக்கியமான காரியங்களுக்கு தான் கொலு மண்டபத்திற்கு வருவார். உனக்கு என்ன வேண்டும் கேள், என் ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று ராஜா சந்தோஷமாக கேட்கிறார். அதற்கு ராஜாத்தி, அப்படியல்ல ராஜாவே, நான் உங்களுக்கு ஒரு விருந்து செய்கிறேன், அதற்கு நீங்கள் இன்னைக்கு வர வேண்டும். நான் இன்றைக்கு ஒரு விருந்து செய்கிறேன், அதற்கு நீங்கள் வர வேண்டும். நீங்களும் ஆமானும் வர வேண்டும் என்று எஸ்தர் இருவரையும் அழைக்கிறார். இது சுத்தமாக சற்று ஆராய்ந்து பார்த்தால் தெரியும்,
நம் எதிரியை நாம் என்றைக்கும் விருந்துக்கு அழைக்க மாட்டோம். இது எஸ்தர் ராஜாத்தியாக எடுத்த முடிவல்ல. இவர் உபவாசித்து ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த ஆலோசனை இது. கர்த்தரிடம் கட்டளையை பெற்றே இதை எஸ்தர் செய்திருக்கிறார் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை. முழுமையாக அப்படிதான் நடந்திருக்கிறது. கர்த்தர் திட்டம் கொடுத்திருக்கிறார். நான் சொல்வதை போல நீ செய் என்று கர்த்தர் ஒரு திட்டம் கொடுத்திருக்கிறார். அதன்படியே எஸ்தர் கர்த்தரிடம் பெற்ற கட்டளையின்படியே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே தான் இந்த காரியங்களை செய்திருக்கிறார். ராஜாவையும் விருந்துக்கு அழைக்கிறார். வேறு யாரையும் அல்ல, ஆமானை மட்டும் அழைக்கிறார். இருவரும் நீங்கள் இன்றைக்கு நான் விருந்து செய்ய போகிறேன், நீங்கள் வர வேண்டும் என்று அழைக்கிறார். அதற்கு ராஜாத்தியின் மேல் மிகவும் அன்போடு இருக்கிறார். அந்த நேரத்தில் ராஜா அழைத்ததற்கு வருகிறேன் என்று சொல்லி ஆமானுக்கு செய்தி சொல்லி ஆமானை வர சொல் என்று ஆள் அனுப்புகிறார். உடனே வர சொல் என்று. அப்படியே செய்யப்பட்டது. இப்படி செய்யப்பட்டு ராஜா அன்று விருந்துக்கு வருகிறார். ராஜாவும் ஆமானும் வருகிறார்கள். வரும்பொழுது எஸ்தர் 2 பேரை மட்டும்தான் விருந்துக்கு அழைத்திருக்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு திராட்சரசம் கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் கேள், என் ராஜ்யத்தில் பாதியை வேண்டுமானாலும் கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று. எவ்வளவு ராஜாவின் கண்களில் தயவு இருக்கிறது. ராஜாத்தியாகிய எஸ்தர் மிகவும் சந்தோஷமாக பேசுகிறார். தன் மனைவியாகிய எஸ்தரை நேசத்துடன் அன்போடு பேசுகிறார். ஏனென்றால் அவர் பாதி ராஜ்யம் வேண்டுமானாலும் தருகிறேன், பாதி ராஜ்யம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்கிறார். இப்படிப்பட்ட மன மாற்றத்தை, ஏனென்றால் ராஜாக்கள் எந்த நேரத்தில் எப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இந்த நிலையில் கர்த்தரே அவர்கள் இருதயத்தை, அந்த ராஜாவின் இருதயத்தை ஒரு கனிவுள்ள இருதயமாக மாற்றி வைத்திருக்கிறார். இந்த நிலையில் உனக்கு என்ன வேண்டும், பாதி ராஜ்யம் வேண்டுமானாலும் கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று ராஜா சொல்லுகிறார். இதை கேட்டதும் ராஜாத்தி, அப்படியல்ல ராஜாவே, நான் நாளைக்கும் உங்களுக்கு விருந்து செய்ய ஆசைப்படுகிறேன். நீங்களும் ஆமானும் நாளைக்கும் என்னிடத்தில் விருந்துக்கு வர வேண்டும், இதுவே என் ஆசை என்று சொல்லுகிறார். அப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நாளைக்கும் விருந்துக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லியதும் அப்படியே ராஜாவும் சம்மதித்து செல்லுகிறார். இப்பொழுது இங்கிருந்து புறப்பட்டு ஆமான் செல்லுகிறார். ஆமான் தன் வீட்டுக்கு செல்லுகிறார். அங்கு ஆமானின் மனைவியின் பெயர் சிரேஷு. அந்த சிரேஷு என்கிற மனைவியினிடத்திலும் தன் பிள்ளைகளிடத்திலும் தன் நண்பர்களையும் கூட்டிக் கொண்டு ஆமான் பெருமையாக பேசுகிறார். ஆமான் சொல்லுகிறான், தன் மனைவியின் இடத்தில் பேசுகிறான். அவன் சொல்லுகிறான், ராஜா என்னை எல்லா பிரபுக்களிலும் அரண்மனையிலும் என்னை உயர்த்தி வைத்து விட்டார். ராணி என்னை அழைத்து விருந்தே கொடுக்கிறார். எனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு எத்தனை ஐஸ்வர்யம் இருக்கிறது, எவ்வளவு கனம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எனக்கு என்னை எவ்வளவு நல்ல காரியங்கள் நடக்கிறது என்னை சுற்றிலும். ஆனால் ஒன்று மட்டும், இத்தனையும் நடந்தாலும், இவ்வளவு பேர் என்னை கனப்படுத்தினாலும், நான் வெளியில் வரும்போது இன்று கூட பார்த்தேன், மொர்தெகாய் அமர்ந்து கொண்டே இருந்தான். என்னை கண்டு வணங்குவதும் இல்லை, அசைவது கூட இல்லை. அவனை பார்த்தால் எனக்கு பயங்கரமாயிருக்கு. இத்தனை நன்மைகளும் எனக்கு ஒன்றும் இல்லை, அவன் என்னை வணங்கவில்லையே என்று பேசுகிறான். ஆமான் இப்படி சொல்லுகிறான். இதை கேட்டதும் ஆமானின் மனைவி சொல்லுகிறாள், அவளும் அவளுடைய, அதாவது ஆமானின் நண்பர்களும் சொல்லுகிறார்கள், அப்படி என்றால் நீ ஒரு 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்து நாளைக்கு ராணி அழைக்கும் விருந்துக்கு நீங்கள் போக போகிறீர்கள் அல்லவா, அப்பொழுது ராஜாவினிடத்தில் சொல்லி அந்த மொர்தெகாயை அந்த தூக்கு மரத்தில் கொன்று போட வேண்டும் என்று சிரேஷு என்கிற ஆமானின் மனைவி ஆலோசனை தந்து ஆமானை அனுப்புகிறார். அவரது நண்பர்களும் கூடிக்கொள்கிறார்கள். இப்படியாக செய்யப்பட்டது. இந்த ஆலோசனையை கேட்டதும் ஆமான் அப்படியே செய்வோம் என்று சொல்லி 50 அடி உயரமான தூக்கு மரம் செய்யும்படி ஆட்களை அனுப்பிவிட்டார். தூக்கு மரம் செய்வதற்கு ஆள் அனுப்பியாயிற்று. இப்படி மொர்தெகாய்க்கு ஆமான் தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்த தொடங்கிவிட்டான். இந்த நிலையில் நடந்தது. எப்படி இருக்கிறது? ஒரு துன்பமும், மொர்தெகாய் எந்த தீங்கும் செய்யவில்லை ஆமானுக்கு. உன்னை வணங்க வேண்டும் என்பதற்கு நீ என்ன கடவுளா? ஏன் அப்படி வணங்க சொல்ல வேண்டும்?
விருப்பம் இல்லை என்றால் மரியாதை கொடுக்கிறார், விருப்பம் இருந்தால்தான் மரியாதை கொடுப்பார். இவன் ஆமான் செய்த காரியம் மகா கொடுமையானது. அவனுக்குள், அதாவது எத்தனை மேன்மைகள் இருந்தாலும் மொர்தெகாய் தன்னை வணங்கவில்லை என்பதே அவனுக்கு பெரியதாய் இருந்தது. மற்ற காரியங்கள் எல்லாம் அவனுக்கு சந்தோஷம் கொடுத்தாலும் இதுவே அவனுக்கு குறியாய் இருந்தது. காரணம் என்ன? ஆமானுக்குள் இருந்த பொல்லாத ஆவிகள். பொல்லாத ஆவிகள் ஏனென்றால் இதன் பின்புலத்தை பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர் வணங்குகிற பொல்லாத ஆவிகளின் சிலைகளை தான் அங்கு தேவாலயத்தில் கொண்டு போய் வைத்திருப்பார்கள். அந்த பொல்லாத ஆவிகள் தான் ஆமானுக்குள் புகுந்து இன்று யூதர்களை கொல்ல வந்திருக்கிறது. யூதர்கள் அன்று பொல்லாத ஆவிகளுக்கு விக்கிரகங்களை செய்து தேவாலயத்தில் வைத்ததினால், தேவாலயத்தில் இடம் கொடுத்ததினால் அவர்கள் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் இன்று யூதர்களுக்கு ஆபத்து வந்தது. இப்படிதான் நம் வாழ்க்கையிலும் நம் துன்பங்களை வரவழைத்துக் கொள்கிறோம். தானாக துன்பமோ இன்பமோ வந்து விடாது. நம்முடைய செயல்களே அதற்கு காரணம். நாம் செய்கிற பாவங்களே நமக்கு துன்பத்தையும் துக்கத்தையும் வலி வேதனைகளை கொண்டு வருகிறது. நாம் செய்கிற நன்மையான காரியங்களே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய அளவற்ற கிருபையின் நிமித்தம் இதை புரிந்து கொள்வோம். முக்கியமாக துன்பங்கள் வருவதற்கு நாமே காரணமாய் இருக்கிறோம். பொதுவாக நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தமாகவே நமக்கு துன்பங்கள் வருகிறது. ஒரு சில காரியங்கள் மட்டும் சோதனையின் நிமித்தம் நடக்கலாம். யோபுயாவுக்கு வந்தது போல. அதனால் யாருக்கு எந்த துன்பம் வந்தாலும் உடனே நான் யோபுவை போல சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது. யோபு நீதிமானாய் இருந்தால் அவரை சோதிக்கும்படியாக துன்பங்கள் வந்தது. நாம் பாவம் செய்து செய்து கர்த்தரிடத்தில் நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டு யோபுவை போல நாமே உயர்த்தி கொள்ளக்கூடாது. அவர் உத்தமன், நீதிமான். அதனால் நாம் நம்மை புரிந்து கொண்டு நம்முடைய பாவங்களே நம்முடைய துன்பத்திற்கு காரணம் என்றும், அதனால் நாம் பல காரியங்களை, பல தீமைகளை வரவழைத்துக் கொள்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய மாட்டோம். பெருமையை விட்டுவிட வேண்டும், சுயநலத்தை விட்டுவிட வேண்டும், பொல்லாத விக்கிரகாராதனையும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதையும் விட்டுவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். உலக காரியங்களையோ மற்ற மனிதர்களையோ மற்ற எந்த விஷயத்தையும் கர்த்தருக்கு மேலாக உயர்த்தக்கூடாது. நம்முடைய முதல் அன்பு, ஃபர்ஸ்ட் லவ் என்று சொல்லுவார்கள், அந்த முதல் அன்பு கர்த்தருக்குரியது. முதலில் நாம் கர்த்தரை நேசிக்க வேண்டும். அதன் பின்புதான் மற்ற மனிதர்கள், உலக காரியங்கள், நமக்கு பிடித்த காரியங்கள் என்று சொல்வதெல்லாம் அதற்கு அடுத்த நிலையில் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் முழு அன்பையும் செலுத்திவிட்டு அதன் பின்பு உலகத்தை மற்ற காரியங்களை எல்லாம் பின்புறமாக எடுத்து வைக்க வேண்டும். அந்த புரிதலை நாம் புரிந்து கொண்டால் பல காரியங்களிலிருந்து, பல துன்பங்களிலிருந்து விடுதலை பெறலாம். பல துன்பங்கள் வராமலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.